கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அத பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். நான் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். வேற சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir LA and single true waitering. சரி, நான் அல்கான் கேக் பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now searching dodger. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. எனக்கு ஒரு பெரி வேண்டும். அதை தொடாதே. நான் வாபிள்ஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது முடிந்துவிடும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, வாஃபிள்ஸ், நான் அதை நிச்சயமாக அறிவேன். காத்திரு, நான் முதலில் இருக்கிறேன். ஹிஹா, என் பேத்திக்காக சிறந்த வாஃபிள்களை செய்வேன். மாவு, பால், நிறைய சர்க்கரை, வெண்ணெய் மற்றும் கலக்கவும். நான் எப்படி செய்ய முடியும் என்று நீ பார்த்தாயா? ஓ, கடந்த நூற்றாண்டு போல. இப்போது எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யலாம். என்ன? நான் வேகமா இருக்கிறேன். வாங்க பாட்டி, வாங்க, நீங்க செய்யலாம். நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. ஆம், வேகமா செய்யலாம். ஆஹா, ஆனால் எப்படி நான் இதை வேகமாக செய்ய முடியும்? வாங்கோ பாட்டி, வாங்கோ. ஓ, பாட்டி உடைஞ்சிட்டார். எல்லாம் சரியா? அது சரி, நீ கவனமாக இரு. ஆஹா, அதன் மாவு சாதாரண வாஃபிள்ஸ் இல்லை. அன்றை நிறமிகள் இந்த சமையல்காரரின் சிறந்த நண்பர்கள். இதன் உதவியால் நான் மிக ரோஷனமான வாஃபிள்ஸ்களை பெறுவேன். அது மிகவும் சிறந்தது. என்ன? ஓ, வாங்க, நான் இதை சிறப்பாகவும் எளிதாகவும் செய்வேன். தயார் செய்யப்பட்ட உலர் கலவைகளில் பால் சேர்த்து கலக்கலாம். அவை என் சிறந்த சமையல் முறைகள். சமைக்க மட்டும் மீதம் இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் சரியான சுவையை உறுதிப்படுத்துவேன். ஓ ஆம், வாஃபிள் அருமையாக இருக்கிறது. பாட்டி, நீ குழந்தை மார்கோவுக்காக சமைக்கிறாய். மனிதன். என் வாஃபிள் தயார். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து சேர்க்க வேண்டும். நீலக்குத்துகள் நல்லது. ஓ, அவற்றை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரு தட்டில் வைக்கிறேன்.
ஏன் இன்னும் என்ன இருக்கிறது? ஏன் மேபிள் சிரப்? அதை சேர்ப்பது என் பேத்திக்கு பிரச்சனை இல்லை. இறுதியாக என் தோட்டத்திலிருந்து நேரடியாக ஒரு மணமுள்ள புதினா. அது என்ன சத்தம்? ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! நான் நிறுத்த முடியவில்லை. அவலைப்படாதே, எனக்கு இன்னும் மாவு இருக்கிறது. அங்கே என்ன மாவு இல்லை, என்ன செய்யலாம்? நான் உனக்கு சொன்னேன், பாவம். நான் இப்ப ஏதாவது யோசிப்பேன். என் பையில என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஒரு பரங்கிக்காய் இல்ல பொம்மை. நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஓ ஹக்கி வக்கி, எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மோசமா இல்ல. ஓ கண்டுபிடிச்சேன், இது பொருந்துகிறது. எனவே நான் நூடுல்ஸ் சமைக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஒரு நிமிடம். அற்புதம், எவ்வளவு சுவையாக மணக்கிறது. இது வஃபில் மாவை விட மோசமாக இல்லை. கொஞ்சம் கூட மீதம் இருக்கிறது. இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாங்கள் அதை ஒரு தட்டுல வச்சோம். மற்றும் அற்புதம். அது நகைச்சுவையா இருக்கு. கருத்துக்கள் இல்லை. வாஃபிள் சர்க்கிட் படத்தை குழுமைப்படுத்தாதி. வாஃபிளை மென்மையான மற்றும் இனிய மேகங்களை சார்ப்போம். இதோ சில சிற்றுண்டிகள் சேர்க்குவிச்சி. ஆஹா, நான் சிறந்தவன். எல்லாம் தயார், சாப்பிடுங்கள். ஐயோ, எனது பிடித்த வாஃபிள்ஸ். இதிலிருந்து தொடங்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது, மேலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? எனது பிடித்த நீலக்கொத்துகள். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ப்ளூபெர்ரி மற்றும் வாஃபிள் சிறந்த சேர்க்கை. இதுவென்ன? அது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் முயற்சிக்க வேண்டியதுதான். அருவருப்பாக இருக்கிறது. ட்ரம் ரோல். பார்ட்டியின் வாப்பிள்ஸ் வெற்றி பெறுகின்றன. ஓ ஹூரே! யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? நோம் நோம், அது ரொம்ப சுவையா இருக்குது. எல்லா சிவபோகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன? அது மேசையின் கீழே இருக்கிறது. அட,
கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம். உண்மையிலேயே அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ, மன்னிக்கவும். மற்றும் ஒரு புதிய சுற்று என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். அதை விட்டு பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும், இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. அப்பா, பாப்பா, கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு. தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான். இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க, இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் என் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் எனது ஏன் ஆகும். இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை என் வரவேற்றதற்கு பேரனுக்காக நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும்.
அது மிகவும் சீராக இருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு! இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். செம, இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் எப்படி? ஓ பாட்டி ஏடி விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி, மார்கோவா உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா, இல்ல, ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி, வாழ்த்துக்கள். சொன்னேன் மார்க்கோ, உனக்காக எதையும். நான் அது உங்களுக்கு சரி அதை தொடாதீர்கள் பாட்டி. கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமா? சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே. மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, நான் செய்ய முடியும். மிகவும் சரி ஆண்டி. முக்கிய விஷயம், வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் தவறு மனிதரே, கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி, பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை அம்மா, இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஏ ஷாய்ததா பூ ஹோய் ஓ ஜுயிடா மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையல பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்சப் ஊத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். அடடா, வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ நன்றி. என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்மெரி சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநீருக்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே வெட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம். கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள், நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி, குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். ஹோம், இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது, ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக. பணியை முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன், உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக்.
அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீம் உடனே அலங்கரிப்பேன். காத்திருங்கள். கேபி சோந்த பெட்டி எனக்கு தேவையான அன்சி கிடைச்சிச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவியலுக்கு கிரீன் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. voila, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன், ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள். ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மணிதா, கூடுங்கள், அவர்கள் வெற்றியை பெற்றுவிட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்கில் ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே. ஹே, ஐஸ்கிரீம் சூப்பர். எனி ஆமாம், அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி, அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்கிறோம். அருமை. ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி சரி. நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். Temperature curry and recur வேண்டும். Entry அது வரையற்றும். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம் நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார்.
ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு, அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, நீங்க இல்ல சரிச்சா. இப்ப இந்த இது பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. மகிழ்ச்சியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ், எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். மற்றும் ஒரு குச்சி, அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள், அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பணிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என்னடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக, நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? அருமை. நெய் பிஸ்கட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். இதை எப்படி சமாளிப்பது? இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை. செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிறன் இயக்கங்களில் உருட்டவும். வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும். ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை. கூகீஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த கணிஞ்சி. குக்கீஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது.
என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதைப் போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ, சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம், ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி, ஹே சுஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி, ஏல்டி சாக்லேட் சரி லைக் கிளாக் ரைப்பர். கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். And I kill Mrs. Becking. என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை சுவையாக இருக்கு. ஆம், சரி, ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் நான் கேட்கிறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது! நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்